வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1 வசனம். நீண்ட காலங்களுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல நான் பணியாற்றிட்டு இருந்தேன். அவன் பணியாற்றும் பொழுது ஒரு அழகான மாலை நேரத்துல மழையெல்லாம் பெய்ந்து ஓய்ந்து முடிந்திருந்த நேரம். எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்குன்னு தெரியல, ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருந்த நேரம். அப்படி கொஞ்ச நேரம் இருள் சூழ்ந்து இருக்கிற நேரம். நிலவு தன்னுடைய முகத்தை அழகா எடுத்து காட்டுகிற ஒரு நேரம். அப்போ என்ன செய்யுது, இந்த ஹவுஸ் சீட்லாம் முடிச்சுட்டு என்னுடைய பைக் எடுத்துட்டு நான் வரும்பொழுது என்னுடைய குழந்தையா இருந்தா அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய அந்த பைக்ல லைட் அவ்வளவா பிரைட்டா இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒளி இல்லை. அப்போ அந்த வண்டியில போகும்போது எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு இருக்கு தெரியலையே, போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லிட்டு பேசிட்டு வரும்பொழுது உடனே அந்த குழந்தை என்ன சொல்றான் அப்படின்னா, உடனே அம்மா அம்மா அவங்க வானத்துல பாருங்க, நிலா இருக்குல்ல, நிலவு வந்துருச்சு இல்லையா, அப்போ ஆண்டவர் அங்க இருக்கிறார், அப்போ ஆண்டவர் நமக்கு வழி காட்டுறாரு இல்லையா அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரை நிலவா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். இல்ல, நிலவுல நீ ஆண்டவரை பார்த்து இல்ல, ஆண்டவர் நிலவுக்கு அவர் ஆர்டர் பண்ணியிருப்பாரு, கட்டளை கொடுத்திருப்பாரு, அவங்களுக்கு லைட் வெளிச்சம் கொடுன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இப்ப நிலா நமக்கு லைட் வெளிச்சம் கொடுக்குது, நம்ம போயிட்டே இருக்கு, நம்ம கூடவே வருது பாருங்க, நமக்கு வெளிச்சம் காட்டுறதுக்காக நமக்கு கூடவே வருது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா. அதாவது இது ஒருவேளை நகைச்சுவையாக இருக்கலாம், அதாவது அவங்களுடைய அந்த குழந்தை எண்ணத்திற்கு சிந்தனைக்கு ஏற்றாற்போ அந்த நேரத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம போகிற நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல கடவுளும் நம்ம கூட வருகிறார். இது யோசிக்கும் போது எனக்கு ஒரு நிகழ்வு, எனக்கு திருமறை சார்ந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது இந்த எகிப்தினுடைய பயணம் ரொம்ப சிறப்பான ஒரு பயணம் இல்லையா. இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா மோசேயினுடைய மரணத்துக்கு பிறகு கடவுள் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவை தேர்ந்தெடுத்து வரும்பொழுது அங்கே மக்கள், பல லட்சம் மக்களை அவருக்கு என்ன செய்கிறார்னா ஒரு தலைமைத்துவ பொறுப்பெடுத்து கொண்டு கானானுக்குள்ள கொண்டு வரார். அப்படி கொண்டு வரும்பொழுது வழியிலே அங்கே கடவுள் அங்கே யோசுவாவோடு கூட அங்கே அழகாய் வாக்கு கொடுக்கிறார். நீ தைரியமா இரு, வீறு கொண்டு இரு, துணிவோடு நில், ஏன்னா உன்னை அழைத்திருக்கிற, அஞ்சாதே, நீ பலம் கொண்டு திடமனதோடு இரு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னார். அதாவது வார்த்தையினால சொல்லிட்டு உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோடு ஒதுங்கிடலைங்க. அது உணவாக இருக்கிறார், தண்ணீராக இருக்கிறார், ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார், எல்லாமுமா இருந்து அந்த மக்களை அங்க எகிப்துல இருந்து அடைச்சாரு பாருங்க. அங்க இருந்து அந்த மக்கள் அந்த செழுமையான நாட்டிற்குள்ள போய் பிரவேசிக்கிற வரையிலும் கடவுள் அவங்களை ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து அவங்களை அழகாய் கொண்டு வழி நடத்துறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட அதுதான் சொல்லார், தைரியமா இருங்க, பலம் கொண்டு திடமனதா இருங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யறோம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நமக்கு வேண்டிய தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்து நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிறார் இருக்கிறார். அப்புறம் என்ன சந்தோஷமா இந்த நாளை நீங்க தோங்குங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்க பலம் கொண்டு திடமனதா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமே.